ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு காரசாரமான ஒரு 5 நிமிஷத்துல முடிகிற மாதிரி தக்காளி ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கோலி சைஸ் புளி எடுத்து 1 கப்பு தண்ணியில் நான் கரைச்சி வச்சுருக்கேன். புளி திப்பி வடிகட்டி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துருங்க. கூடவே 1.5 தக்காளியும் கூட சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய கரைச்சிடுங்க. இந்த அளவுக்கு தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதே போல் பொடியும் நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 4 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மசிய கரைச்சி விடுங்க. ரசம் நம்ம கரைக்கிறதுல தான் இருக்குது அதோட டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துட்டு இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 2 கப்பு